வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ செங்கோட்டையனுக்கு வலை விரிக்கும் பாஜக. என்னை சோதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நேற்றைக்கு பேசின ஒரு மீட்டிங்ல எடப்பாடிக்கு தான் அப்படிங்கிறத நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். பட் யாருக்கு எச்சரிக்கை அப்படிங்கிறத பத்தி பேசுவோம். அதேபோல ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாராட்டி பேசியிருக்கிறார் செங்கோட்டையன. செங்கோட்டையனை பொறுத்தவரைக்கும் அதிமுக ஒற்றுமையா இருக்கணும்னு நெனைக்கிற ஒரு மனுஷன். அவர ஏன்பா இப்படி அடிக்கிறீங்க? அதனால தான் வந்து செங்கோட்டையன ஒதுக்குறாரு எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. பாஜக விரிக்கிற வலையில மாட்டுவாரா செங்கோட்டையன்? ஏன்னா, இப்ப எடப்பாடிக்கு வச்ச குறியீட அவர் மாட்டலங்க. மத்த எல்லாரையும் வச்சு எடப்பாடிக்கு ஒரு செக் வைக்கலாம் அப்படின்னு வந்து பாஜக முடிவு செய்கிறதா? இப்படி பல சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது செங்கோட்டையன் பேசிய பேச்சுக்கள். அதாவது கடந்த ஒரு 6, 7 ஆண்டுகளாக அதிமுக வந்து அப்படி ஒரு களேபரமா தான் ஆயிருக்கு. இவங்க சசிகலா அவர்கள் சிறைக்கு போனாங்க. எடப்பாடி வந்து முதலமைச்சராக்கிட்டு போனது மிகப்பெரிய தவறு அப்படின்னு உணர்ந்த தருணம் அது. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் வந்து துணை பொதுச் செயலாளரா இருந்தார். அவர் பதவி நீக்கம் செஞ்சாரு. அதுக்கு பிறகு சசிகலாவே பதவி நீக்கம் செஞ்சாரு. அதுக்கு பிறகு ஓபிஎஸ் வந்து அப்படியே வெளியில இருந்து வந்து ஒரு 10 எம்எல்ஏக்களோட துணை முதல்வர் ஆனாரு. ஒருங்கிணைப்பாளர் ஆனாரு. ஆனால் வந்து அங்க மரியாதை இருந்ததான்னு கேட்டா மரியாதை இல்ல. இப்ப செங்கோட்டையனுக்கும் அதே நிலைமை ஏற்பட்டிருக்கு. செங்கோட்டையன கண்டுகொள்ளவே இல்ல. அரசியல்ல இருக்கிற அவரோட பவர குறைச்சுக்கிட்டே இருக்கிறாரு எடப்பாடி. அ இப்ப செங்கோட்டையனும் புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப செங்கோட்டையனுக்கு ஆதரவா ஒரு ஓபிஎஸ் இறங்கியிருக்காரு. ஸோ இப்படி வந்து அதிமுகவுல பல கலேபரங்கள், அதாவது அதிமுகவுடைய அந்த சூழலை உடைத்தெடுக்கிறது பாஜக அப்படின்னு தான் சொல்லணும். உயர்நீதிமன்றம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு மீது வழக்கு போட்டார் இல்லையா? அத தள்ளுபடி செஞ்சது உயர்நீதிமன்றம். அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. செங்கோட்டையன் என்ற ஒரு தனி நபர். அவர் வந்து எம்ஜிஆரோட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஜெயலலிதாவோட இதுல அமைச்சரா இருந்திருக்காரு. அப்படி பல சம்பவங்கள் செய்திருந்தாலும், அவருடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்கு கல்வித்துறை அமைச்சர் குடுத்துதான் நினைக்கிறேன் கடந்த முறை. ஆனா, எந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்தாலும் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு டூர் பிளான் ஆகட்டும், எல்லாத்தையும் செங்கோட்டையன்ட்ட கேட்டு பண்ண காலம்லாம் உண்டு. அதே செங்கோட்டையன ஒதுக்கி வச்ச காலமும் உண்டு. ஆனால் செங்கோட்டையன் மீது ஒரு தனி மதிப்பு வைத்திருந்தார் அப்படிங்கிறதுக்கு நேத்திக்கு சொன்னார். செங்கோட்டையனே சொன்னார். அதாவதுங்க, என் மேல எவ்வளவு இதா இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஒரு டூர் பிளான்னா என்ன நோக்கி தான் வருவாங்க. போட்டு குடுங்க செங்கோட்டையன் அப்படிம்பாங்க. நான் பண்ணி குடுத்துருக்கேன். என்னை பத்தி அவ்வளோ பாராட்டி பேசியிருக்காங்க ஜெயலலிதா அவர்கள். ஆனால் இந்த ஒரு 3 ஆண்டுகளாக தன்னை வந்து சோதிக்கிறாங்க. என்ன சோதிச்சீங்கன்னா, அதோட விளைவுகள் வேற மாரி இருக்கும். அப்படின்னு கிட்டத்தட்ட மறைமுகமாக எடப்பாடிக்கு ஒரு மிரட்டலே விடுத்திருக்காரு நேத்திக்கு ஒரு கூட்டத்துல. ஆனால் செங்கோட்டையன வந்து எப்படியாவது தன் பக்கம் இழுக்கணும்னு பாஜக ஒரு பெரிய முயற்சியை எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா, கொங்கு மண்டலத்துல ஒரு வீக்னஸ ஏற்படுத்தணும் அதிமுக. அங்க ஏற்படுத்தினா நம்ம 2வது இடத்துக்கு வந்துரலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து பாஜக கிட்ட ஏற்கனவே இருக்கு. ஸோ அதற்கு செங்கோட்டையனை பயன்படுத்த போகிறதா பாஜக அப்படிங்கிற மாரி சில செய்திகள். அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி 15 ஆண்டுகளா? மேலயே இருக்கும். ஆமா. இப்ப 20 வருஷமே இருக்கும். 18 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். 18 வருஷத்துக்கு முன்னாடி செங்கோட்டையன் வந்து திமுக பக்கம் இழுக்கிறதுக்காக ஒரு முயற்சி நடந்தது. 2006ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் வந்து எம்எல்ஏ சீட்டே குடுக்கல. விட்டாங்க. விடுபட்ட லிஸ்ட்ல அவரும் இருந்தாரு. அப்போ வந்து திமுக முயற்சிச்சது. பட் அவர் வந்து வாழ்ந்தாலும் செத்தாலும் நான் வந்து அதிமுக காரன் தான். நான் எந்த கட்சிக்கும் வரமாட்டேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் திமுக அவரை சீண்டவே இல்ல. அதுக்கு பிறகு 2, 3 தடவ அமைச்சரா இருந்தார். ஆனா, இப்ப மீண்டும் அதே மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு காரணங்களையும் நான் சொல்றேன். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து செங்கோட்டையன கண்டுக்கவே இல்ல அப்படிங்கிறது தான். அதாவது சசிகலா அவர்களை நீக்கி சந்தோஷப்பட்ட எடப்பாடி, டிடிவி தினகரனை நீக்கி சந்தோஷப்பட்ட எடப்பாடி, அதுக்கப்புறம் ஒருங்கிணைப்பாளராகவும், துணை முதல்வராகவும் இருந்த ஓபிஎஸ்ஸ ஒரு 2, 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி எம்பி எலக்ஷனுக்கு முன்னாடி அவர நீக்கி சோதனை செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இப்ப செங்கோட்டையன் மீதும் அவர் பார்வை திரும்பி இருக்கிறது. அதாவது அதிருப்தியாளர்கள் லிஸ்ட்ல அவரும் வந்துட்டாரு. கோகுலேந்திரா இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் பாஜக வந்து கபளீகரம் செய்ய முயற்சிக்கிறது அப்படிங்கிற மாரியான செய்திகள் வருது. அது வந்து அதிமுகவுக்கு நல்லது கிடையாது. அததான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அதிமுகவுக்கு அது நல்ல விஷயம் கிடையாது. அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஜக தன்னை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத. ஊழல்வாதியா இருந்தாலும் நீங்க பாஜக பக்கம் வாங்க. நாங்க வெள்ள அடிச்சு விட்டுறோங்கிற மாரி.
உத்தமர்களாகி விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி தான். பட் செங்கோட்டையன் அப்படிப்பட்ட நபர் கிடையாது. இருந்தாலுமே அவருடைய பேச்சுக்கு அப்புறம் அந்த அத்தி கடவு அவிநாசி திட்டம் அ அத வந்து ஆரம்பித்தவர் ஜெயலலிதா. அதுக்கு அடிக்கல் நாட்டியவர் எடப்பாடி பழனிசாமி. அதை முடித்தது திமுக அரசு. ஆனாலும், அதற்கு ஒரு பாராட்டு விழா தனக்கு தானே பண்ணிக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதுல வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா ஃபோட்டோ இல்ல. இல்லாமலே ஒரு பெரிய ஒரு பேனர் ரெடி பண்ணி மீட்டிங் நடத்துறாங்க. அது செங்கோட்டையனுக்கு வந்து சங்கடமா இருந்தது. ஏங்க நம்மளை வாழ வைத்தது, நமக்கு வாழ்க்கை கொடுத்தது ஜெயலலிதா அவர்களும், எம்ஜிஆர் அவர்களும். அவங்க ஃபோட்டோவே இல்லாம வழி நடத்துறீங்களா? இந்த திட்டத்தை ஆரம்பித்து வச்சவரே வந்து ஜெயலலிதா தானே. அவங்க ஃபோட்டோ இல்லாம எப்படி நடத்துறீங்க நீங்க? நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியும் குடுத்தாரு. பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து ஒதுக்கி வைப்பதற்கான பிளான வந்து இறக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிற செய்தி ரொம்ப வருத்தமாகத்தான் இருக்கிறது. அதாவது அரசியல்ல என்ன வேணா நடக்கலாங்க. அதிமுக நாளைக்கு இல்லாம கூட போலாம். பட் இந்த வரலாறு இருக்கு இல்லையா? அந்த வரலாறுல வந்து யாரால அழிஞ்சது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எடப்பாடியோட பேர் வந்துருமோங்கிற ஒரு அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கே இருக்கு. அதை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர் என்னென்னவோ பண்றாரு. ஆனால் அவரால அத பாதுகாக்க முடியல. அந்த வீழ்ச்சி நடந்து கொண்டே இருக்குது. இன்னைக்கு 18% வந்து நிக்கிறாங்க வோட்டிங்ல. நாளைக்கு இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு. விஜய் தேர்தல் நிக்கிறாருன்னா ஒரு 3% குறையும். இப்ப 15% எந்த இடத்துலயுமே வந்து நீங்க டெபாசிட் கூட வாங்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துரும். தென் தமிழ்நாட்டுல தான் தென் மாவட்டங்கள்ல வந்து வாக்குகள் மிக குறைந்து இருக்கிறது. கடந்த முறை ஒரு சட்டமன்ற தேர்தல்ல அந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்ததுல அந்த என்ன தொகுதி அது? அதுல வந்து வெறும் 5,200 ஓட்டு வாங்குனீங்க. 95,000 ஓட்டு காங்கிரஸ், 50,000 ஓட்டு பாஜக, 5,000 ஓட்டு வாங்குறீங்க. என்ன நடக்குது? அதிமுகவோட ஓட்டு வங்கி எங்க போச்சு? ஸோ இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேறு மாதிரியான ஒரு அரசியலுக்கு முயற்சிக்கிறார். இப்ப நான் செங்கோட்டையன கழட்டி விடுறேன், ஓபிஎஸ்ஸ கழட்டி விடுறேன், டிடிவி தினகரன கழட்டி விடுறேங்கிற பேர்ல நீங்க உங்களோட கட்சிய நீங்களே அழிச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தான். ஒன்றுபட்ட அதிமுக இருந்தது அப்படின்னா, நிச்சயமா இப்ப இல்லனாலும் அடுத்த தடவ நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு உதவும். ஒவ்வொருத்தரையா கழட்டி விட்டுட்டே இருக்கிறீங்க. ஒவ்வொரு நம்ம சாதி ரீதியாக இத கொண்டு போக வேண்டாம். இருந்தாலும் அந்த மக்களோட வேகம் குறைஞ்சுகிட்டே வருது. உங்ககிட்ட அதாவது அதிமுகவுக்கு ஓட்டு போட்டோம். அதிமுகவை தவிர வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னவங்க கூட இன்னைக்கு திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. எதனால? உங்க மேல இருக்கிற வெறுப்புனால. நீங்க செயல்படுகிற விதம் பிடிக்காததுனால. ஸோ இந்த புரிதலை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கல அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் வந்து மேலும் மேலும் வீழ்ந்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது தான். சமீபத்தில ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க. ஒரு செய்தித்தாள் கம்பெனின்னு நெனைக்கிறேன். அவங்க எடுத்த இதுல அதாவது 7% வாக்குகள் இந்த ஓராண்டுல ஏறி இருக்கு திமுகவுக்கு. இப்ப நின்னாலும் 38, 39 இடங்களில் திமுக தான் வெற்றி பெறும் பாராளுமன்ற தொகுதிகளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே போல 6, 7% வாக்குகள் அதிகரித்து இருக்கிறது திமுகவிற்கு அப்படிங்கிறாங்க. அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சரியான தலைவராக நடந்து கொள்ளவில்லை. பாஜக மேல மக்களுக்கு நம்பிக்கையே கிடையாது தமிழ்நாட்டுல. ஸோ இந்த புரிதலே இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரு. ஒருவேளை அதிமுக, தாவேகா தமிழக வெற்றி கழகமும் சேர்ந்து நின்றால் ஒரு டஃப் ஃபைட் குடுக்கலாம் தமிழ்நாட்டுல அப்படிங்கிறாங்க. அது நடக்குமா? அப்படின்னா, அது விஜய் தான் முடிவு பண்ணணும். விஜய் வந்து தனக்கு எம்.எல்.ஏக்கள் வேணும். கட்சி எப்படி போனாலும் பரவால்ல அப்படின்னு நினைச்சு எம்.எல்.ஏவ ஒரு 30, 40 சீட்டு குடுத்தாலும் பரவால்ல அப்படின்னு அதிமுகவுல போக போறாரா? இல்லை தான் வந்து ஆட்சிக்கு வரணும். இந்த முறை இல்லனாலும் அடுத்த முறை பார்த்துக்கலாம். ஆனால் தன்னுடைய பலத்தை காட்ட வேண்டும்ங்கிறதுக்காக தனியா நிக்க போறாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இதுதான் வந்து 2026 தேர்தல்ல மிகப்பெரிய ஒரு பேசுபடும் பொருளாக மாறப்போகிறது. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு கம்யூனிட்டி பேஸ் எலக்ஷனா ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. 2026 தேர்தல். பட் பார்க்கலாம் என்ன நடக்குது. ஏதோ கூட்டணிகள் யார் யார் சேர்றாங்கங்கிறத பொறுத்து தான் யார் ஆட்சிக்கு வருவாங்கங்கிறதே சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு திமுக ஒரு படி மேல தான் இருக்கு. அப்படிங்கிறத கண்ணால பார்க்க முடிஞ்சுதுங்க. பட் இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, செங்கோட்டையனோட முடிவு என்ன அப்படிங்கிறத கேட்டீங்கன்னா, அவரு ஒரு போராளிலாம் கிடையாதுங்க. போராளி கிடையாது. ஆனா, அதிமுக மீது மிகப்பெரிய ஒரு பற்று உடைய நபர் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாரும் பார்க்கலாம். ஏன்னா, அதாவது அதிமுகவில் ஒதுக்கி வைக்கப்பட்ட போதும், நான் அதிமுக காரன் தான் அப்படின்னு நின்னார் பார்த்தீங்களா? அந்த இடத்துல செங்கோட்டையன் பாராட்டுக்குரியவர். அது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்குமே.